ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஜெய் பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அவரு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நேராக சாரீ செக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பொங்கலுக்கு சாரீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே ஒரு 1000 2000 மேலே சாரீ எடுத்ததே இல்லை. அதுக்கு மேலே நான் எடுக்கவும் மாட்டேன். சாரியில் அதிகமாக ப்ரைஸ் போடக்கூடாதுன்னு எடுக்கவும் மாட்டேன். என்னோடய பட்ஜெட் வந்து 2000க்குள்ளே இருக்கணும். 1000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்க்கலான்னு போயிருந்தேன். ஆனால் ரொம்ப ரேட் எல்லாமே அதிகமாக இருந்தது. இந்த சாரீ நல்லா இருந்துச்சு. கிளாத் வந்து சூப்பராக இருந்தது. கலரும் நல்லா இருந்துச்சு. இந்த கலரில் சாரீ இல்லைன்னு பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே 2000 எபோவாக இருந்துச்சு. எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. சாரீஸ் வந்து கலெக்ஷனும் ரொம்ப இருந்தது. எனக்கு வந்து எடுக்கவே பிடிக்கல. ஜெய் வந்து எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் திருச்சி போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் நிறையா இருக்கும். 2 3 ஷாப் போய் பார்த்துருக்கலாம். கரூரில் வந்து நாங்கள் அதிகமாக மற்ற கடையெல்லாம் போனது கிடையாது. இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் மட்டும்தான் வாங்குவோம். வேறு ஷாப்புக்கெலாம் போனதில்லை. அப்புறம் இது வந்து டிஷ்யூ காட்டன் சொன்னாங்க. டிஷ்யூ காட்டன்லேயே பட்டு வந்து நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. டிஷ்யூ பட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் கலர் வந்து மொபைலில் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. ஆனால் நேரில் வந்து ரொம்ப லைட் ஆரஞ்சாக இருந்தது. என்ன மாதிரி கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்க்கெலாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதனால் வந்து அப்புறம் எடுக்க முடியல. வேறு ஒரு சாரீஸ்லாம் காமிச்சாங்க. அதில் தான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரீ வந்து 2000 வந்தது. எல்லாமே ரேட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. அப்புறம் ஆன்லைனில் காமிச்ச சாரீஸ்லாம் நிறையவே இருந்தது. கலெக்ஷன்லாம் நிறையவே இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு ஒரே ஒரு சாரீ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஜெய்க்கு வந்து ஷாப்பிங் போயிட்டோம். ஜெய்க்கு எப்போவுமே வந்து ட்ரெண்ட்ஸில் தான் அவருக்கு செட் ஆகும். அந்தந்த ட்ரெண்டுக்கு மாற்ற மாதிரி பாய்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு ஷர்ட்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் நம்மளால் வாங்க முடியல. முன்னாடிலாம் ப்ளைன் ஷர்ட்டு, செக்குடு ஷர்ட்டு, ஸ்ட்ரைட் லைனு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பாரு. இப்போ வந்து பிரிண்டட் தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்காங்க. பிரிண்டட் ஷர்ட் தான் பார்த்துட்ருந்தாங்க. நிறையவே கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. ஆனால் சைஸ் வந்து கரெக்டாக இல்லை. ஜெய்க்கு வந்து சைஸ் 38. ஆனால் அங்கே 39 40 இருந்தது. கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இல்லைனா லூஸாக இருக்கும். 36 இருக்கும், இல்லைனா 40 இருக்கும். 39 இருக்கும், 38 இருக்காது. 39 வந்து ட்ரையல் பண்ணால் கொஞ்சம் லூஸாக இருந்தது. இந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக 2 3 ஷர்ட் எடுத்து ட்ரையல் பார்த்துட்டாங்க. பாப்பாவுக்கு அவங்களுக்கு எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பாவுக்கு எடுத்து ஒவ்வொரு பேண்ட்டை வச்சு பார்த்துட்ருந்தாங்க. பேண்ட்டு வந்து மேக்ஸிமம் 3 கலரில் தான் எடுப்பார். பிளாக்கு, ஆஷ் கலர், இல்லைன்னா அந்த ப்ளூ கலரில் 3 தான் எடுப்பாங்க. அப்புறம் பேண்ட்டையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஜெய்க்கு வந்து எந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், எந்த ஷர்ட் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஷர்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் டிஷர்ட்ஸ் பார்த்தாங்க. ட்ரெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நியூ கலெக்ஷன் நிறைய பிரிண்டட் ஷர்ட் வந்து நியூ கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. பார்க்குறவங்க போய் பாருங்கள். டிஷர்ட்ஸ் வந்து இதுதான் எடுத்துகிட்டு டிஷர்ட்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த கேட்லாகில் வந்து ஸ்பைடர்மேன் டிஷர்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்பைடர்மேன் டிஷர்ட் வேணும்னு சொன்னோன்னே ஸ்பைடர்மேன் டிஷர்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கும் சைஸ் வந்து சூட் ஆகவே இல்லை. சைஸ் வந்து சின்னதாக இருந்தது, இல்லைனா பெருசாக இருந்தது. சின்னதாக எடுத்தால் ஒரு 2 மாதத்துலேயே டைட் ஆயிடுது. அதனால் சின்னதாக எடுக்காமல் கொஞ்சம் அடுத்த சைஸே எடுத்துக்கிட்டோம். அவங்க அப்பாவை அந்த டிஷர்ட் வச்சு கூட பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ சேட்டை. அவன் அவ்வளோ குறும்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எங்களோட பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.